சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுவையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாரோட சபை தெரிஞ்சு இதை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரீஸில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாங் ட்ரீமாக வச்சுட்ருக்கேன். நான் வந்து தொழில்துறையில் பெருசாக சாதிக்கணும். பொருளா தொழில்துறையில் பெருசாக சாதிக்கணும். அது வந்து இல்லாத ஏழை பாழைங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை பொருளாதாரத்தெல்லாம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதை ஏற்றத்தில் கொண்டு போகணுன்ற மாதிரி அது லாங் டைமாக வச்சிட்ருக்கேன். பட் அது வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாமல் நிறைய இடர்பாடுகள் நிறைய வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடச்சி நான் வந்து இறையருள் சேர்ந்து அது மூலயமா வர்ற ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த சொசைட்டிக்கு என்னோட இந்தியா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருக்குது. அதுக்கு வாழை சித்தர் மூலயமா எனக்கு அருள் வாக்கு கொடுத்து அதை ஃபேவரபுளாக பண்ணி கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓம் அகதி சாய நமக. அதாவது நீங்க எல்லாம் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உங்களோட தொழில் உங்களுக்கு ஐஸ்வர்ய நிலை இல்லாம உங்களோட தொழில் வளராம இருக்கு. எனக்கு நான் எல்லா விஷயங்களும் நம்பி அதை சொல்றது எல்லா விஷயங்களும் தடையா இருக்கு. உங்களுக்கு தடை போகணும். அந்த விஷயங்கள் கேட்டா போதும். இங்க உங்க பேரு என்ன? ஜெயப்பிரகாஷ். சரி சரி, ஜெயப்பிரகாஷ். ஜெயப்பிரகாஷ், நீங்க எங்க நேரத்துல இருந்து இங்க வந்து பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டே அதை சொல்லிட்டு அகதி பின்னாட்ட வணங்க. இங்க சபையில என்ன நடக்கு, என்ன விஷயங்கள் நடக்கு, நீங்க வந்த நிலை வேற. நேரத்துல இருந்து கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் சச்சங்கமெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இங்க நடக்குது இறை நிகழ்வுகள்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? சார், அதாவது லைஃப்ல வந்து நான் நிறைய வந்து எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு அமைஞ்சதில்லை, கிடைச்சதில்லை. பட் இங்க வந்து பார்க்கும்போது நம்ம வந்து கோவிலுக்குன்னு போறோம். அங்க வந்து ஒரு சில நிகழ்வுகள் எப்படின்னா கடவுளை தரிசிக்கிறோம். இப்ப நம்மளோட ரெக்வஸ்ட்டை வந்து அங்க வைக்கிறோம். பட் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஊர்ஜிதமும் இல்லாம இருக்குது. இங்க வந்து நிறைய சொசைட்டில நிறைய பேர் வராங்க போறாங்க. தே ஆர் ஆல்சோ ஷேரிங் தேர் ஐடியாஸ். ஆக்சுவலி வாட் எவர் தே வாண்ட் ஆல்சோ தே ஆர் ரெக்வஸ்டிங். ஆக்சுவலி இப்போ இதுல வந்து அவங்க எதை நாடி வராங்கன்றது வந்து நமக்கே புரியுது. தே ஆர் ஹேவிங் சம் ஹோப் அண்ட் ஃபெய்த் ஆன் தி சபா. அது நீங்க தமிழ்ல சபான்னு சொல்றீங்க, ரைட்? அதனால இப்போ அதே இன்ட்ரெஸ்ட்ல என்னது சொல்லல இல்ல சபான்னு நீங்க தமிழ்ல சொல்றீங்க. எனக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் நான் பேசுவேன். அதனால அது சொல்ல வரேன். சாரி ஃபாதர். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு அதே இன்டென்ஷன்ல எனக்கு அந்த ஹோப் வந்து தான் நான் வந்து உங்ககிட்ட இது பண்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ உபசரிப்பு, இவ்வளோ கவனிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி அமேசிங். ஆக்சுவலி ரியலி ஐ எம் ஒண்டரிங் ஆல்சோ. எனக்கு என்னன்னா, என்னால் முடிஞ்சது நான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேசிக்காக வந்து அதாவது நம்ம இறை சார்ந்த எனக்கு நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் இதில் சொல்லலான் இருக்கேன். சிவன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் சார். 30/8/2000. அந்த விஷயங்கள் வேண்டாம். சரி, இப்போ அகத்திய பெருமான்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்நிலைகள், இன்னல் நிலைகள் தீரணும். நான் ஏதாச்சும் வாழ்க்கையில ஏதாச்சும் செய்யணும், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பிரபஞ்சத்துக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு, அதுக்குண்டான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ தமிழ்லயே பேசுங்க. அது தமிழ் தான் வரமாட்டேக்கா? சரி சரி. என்புற்று வாழ்க. இவர் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப நெருடல்களை சந்திச்சு, இடர்கள் இன்னல்கள்லாம் சந்திச்சு வந்திருக்காரு. அதாவது எந்த விஷயமும் வந்து எனக்கு உயர்வா நடக்கல, ஏதாச்சும் நடந்தான்னா ஏதாச்சும் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுதாரு. அந்த நிலையை தான் நம்ம அகத்தியர் உண்மையா இருக்கும் பட்சத்தை அது அகத்தியர் பெருமான் திருவடியில சமர்ப்பணம் செஞ்சு எல்லாமே எனக்கு எதிராக நடக்கு, துரோகங்கள் நடக்கு, அது இதுன்னு அவங்களோட இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை நிலைகளை சொல்லி அதற்குண்டான விமோசன நிலைகளை வந்து அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்தோம். அவருக்கு ஏதாவது நற்கருணை புரிய, நல்ல சிந்தனையோட நற்செயல்கள் புரியதுக்கு அனுக்கிரக நிலைகள் இறை சபையோட இங்கே வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கணும். அதாவது இறை சபை இங்கே இருக்குல்ல ஆற்றல், இங்கிருந்து அனுக்கிரகங்கள் கொடுப்பாங்க சித்தர்கள். இங்கே ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. வாழை சித்தரோட 11,000 யுகம் தவ புண்ணியத்தை அகத்தியர் பண்ண புண்ணியம், சிவபெருமான் முருகப்பெருமான்
புண்ணியம் எல்லாத்தையும் இங்கிருந்து அபரிதமா கொடுக்கறதுக்கு கங்கணம் கட்டி சித்தர்களும் தேவர்களும் உட்கார்ந்து இருக்கிற இடம் இது. ஏன்னா எல்லாரையும் வந்து புண்ணியவான்களா மாத்தி யுகத்தை மாத்தணும் அப்படிங்கதான் இங்க உள்ள அந்த விஷயங்கள் நேற்று கேள்விப்பட்டிருப்பிய. காலையில கோபூஜையில சொன்னது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய. அந்த நிலையில இந்த சபை இருக்கிறதுனால இந்த சபையோட ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை, பிரபஞ்ச மையத்தோட ஆற்றலை வாங்கணும்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து வினைய வேற இருக்கக்கூடிய நிகழ்வா நீங்க கட்டாயம் வந்து அகஸ்தியரோட நாமத்தையும் வாழைச்சித்தனோட நாமத்தையும் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ளாக சொல்லி ஆகணும். சொல்லி வணங்கி தவம் பண்ண தெரியாட்டாலும் 5 நிமிஷம் இந்த எல்லையை நோக்கி 10 நிமிஷம் 15 நிமிஷம் 24 நிமிஷம்னு வளர்த்து உட்கார்ந்து தியானம் பண்ணணும். கட்டாயம் இதுதான் சபையில உள்ள அடிப்படை தத்துவம். எல்லாருக்கும் தெரியும் இங்க உள்ளவங்களுக்கு. அப்படி நிக்கையில இருந்தால் பிரபஞ்சத்தோட புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கு சித்தர்கள் தேவர்கள் பகிர்வாங்க. இங்க இருந்து பகிர்ல சென்ற ஜென்மங்கள்ல நம்ம தெரிஞ்சும் தெரியாம பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம செஞ்ச 2 நிலைகளும் இருக்கும். புண்ணிய நிலைகள் இருக்கும், பாவ நிலைகள் இருக்கும். புண்ணியத்தை பெற விடாம நம்ம செஞ்ச தவறு நிலைகள் அதை தடுத்து கொண்டு அடைச்சி நிற்கும். அந்த விஷயங்களை சித்தர்களை எடுத்து விடணும்னா பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கணும், சித்தர்களை வணங்கி நிற்கணும். அப்படி வணங்கி நிற்கிறதான் இறை சபையோட தொடர்பாளர்கள், சீடர்கள், வழி வர்றவங்க அப்படிங்கிற தகுதியை பெறுறாங்க. அந்த தகுதியை பெற்றவங்க மட்டும்தான் அகத்தியர்கிட்ட வேண்டி நிற்க முடியும். அதே விஷயங்களை நீங்க ஏத்துட்டு அகத்திய பெருமானை வணங்கி நிற்கணுங்க. 2 கையையும் எடுத்து அகத்தியர் பிரபஞ்சம். அவருக்கு முன்ன அவர் என்ன சிவன் தான். அவர் தான் பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், அண்டமும் அவர் தான், அணுவும் அவர் தான். 33 தேவர்களும் 9 சித்தர்களும் பேர் சொல்லாத தெய்வங்கள் எல்லாம் உள்ளடக்கியவர் தான் அகத்தியமானுடையர். அவருக்குள்ள இருந்தா சித்த மார்க்கமே மலர்ந்திருக்கு. 9 சித்தர்களும் அவர் சொல்படிதான் கேட்காங்க. தெய்வங்களே அவர் வந்தா வணங்கி நிற்கக்கூடிய அற்புதமான நிலை. அவங்கள நம்ம வந்து மானிட பதர்கள், காம குரோத லோப மதம் ஆச்சரியத்துல உள்ள முங்கி நீச்சல் அடிச்சு தன் நிலை இறைநிலைங்கிறத மறந்து சுயநிலையை முன்வைத்து சுய லாபத்திற்காக, சுய சந்தோஷத்திற்காக, சுய மகிழ்ச்சிக்காக நம்ம எல்லா நிலைகளையும் தனக்கு, எனக்கு மட்டும், என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத சின்ன வட்டத்துக்குள்ள போய் வாழ்ந்து வர்றவங்க தான் எல்லாரும். இறைவன் பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் 24 மணி நேரமும் கொடுத்து உறங்கும் நேரத்துல கூட பஞ்சபூதங்களா இருந்து காற்றா மூச்சா நீரா நெருப்பா ஆகாயமா இருந்து நிலமா இருந்து நமக்கு அனுக்கிரகம் கொடுக்குற நிலை தான் அகத்திய பெருமானோட நிலை. தன்னை மறந்து தரணியை முன்வைச்சு பயணப்படுற நிலை. இல்லைன்னா நம்மளாம் திருத்தணும்னு அகத்திய பெருமானுக்கு வேலையே இல்லையா? அவர் கைலாயத்துல வேலை இருக்கு, அங்க வேலை இருக்கு, எத்தனையோ லோகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை மாதிரி ஆட்களோட வந்து ஏன் உரையாடிக்கிட்டு இருக்காருன்னா, நம்மளை மாற்றினா தான் பூலோகத்தை காப்பாற்ற முடியும். எல்லாவனும் எனக்கு மட்டும் நான் அது செஞ்சிருக்கேன், இது செஞ்சிருக்கேன், அது தெரியும், இது தெரியும், அப்படி செஞ்சேன், முன்னோர்கள் எப்படி, மூத்தோர்கள் எப்படி, அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன்னு எதுவுமே தெரியாம இறை சூட்சமம் பிரபஞ்சத்துல நினைக்கிற அனைத்தும் இறை சூட்சமம், இறையோட விஞ்ஞானம்னு தெரியாம எல்லாரும் தான்கத்த விஞ்ஞானத்தை முன்னாடி வச்சு 4 எழுத்துக்கள் படிச்சதை, 4 கோடு போட படிச்சதை, 4 கட்டம் போட சட்டம் போட படிச்சதை எல்லாம் முன்னாடி தலை மேல வச்சு தலக்கணத்தோட தாங்கி நிற்காம உலகத்தை வடிவமைச்சன் அகத்தியன், உலகத்தை வரைஞ்சவர் அகத்தியரு, உலகத்தை ஆட்சி பண்ணதவர் அகத்தியரு, யுகத்தை மாத்ததுக்கு அமர்ந்தவர் ஆட்சி அகத்தியரு அப்படிங்கிறத சொல்லி இங்க மனுஷனோட மனுஷனா இகலோகத்துல வளர்ந்து வந்த நிலைகளையும் இப்படியா சிம்மாசனம் போட்டு கர்ஜிக்கும் சிம்மக்குரலன் அகத்தியனோட குரல் அப்படிங்கிறத நினைச்சு வணங்கி நிற்பதற்கு சபை வரம் கொடுக்கும் அப்படிங்கிறத நினைச்சு இதெல்லாம் சீடர்கள், தொடர்பாளர்கள், முன்னாடி எல்லாம் வந்தவங்க இவங்களுக்கு எத்தனையோ முறைகள் சொல்லி புரிய வச்சருக்கு சொன்னவங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அற்புதமான நிலையில வேண்டி நிற்கின்ற நிகழ்வா தான் பிரபஞ்சத்துக்கு செய்வேன், பிரபஞ்சம் எனக்கு செய்யட்டும் அப்படிங்கிறத உங்க சார்பா நாங்க அவர் திருவடியில சமர்ப்பணம் செஞ்சு, ஏன்னா நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், மாய நிலைகள் இருக்கலாம், மயக்க நிலைகள் இருக்கலாம், நான்கென்ற நிலைகள் இருக்கலாம். நான் அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இப்படி படிச்சுட்டேன், தமிழ் தெரியாதுன்னு சொல்லுதே தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அதையும் மன்னிச்சு எல்லாத்தையும் அகத்திய பெருமான்
காலடியில நாங்க சமர்ப்பணம் பண்ணதும் அவங்க மன்னிச்சு தான் எல்லா விஷயங்களையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசி நிலைகள் கேட்போம். ஓம் அகதீசாய நமக. இது கர்வத்தோட சொல்லல, கர்வத்தோட நிக்க கூடாது அப்படிங்கிறத உணர்த்தி சொல்லி எங்க கர்வங்களை எல்லாம் புதைச்சி அகத்திய பெருமான் காலை பிடிச்சதுனால தான் இப்படி போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் நான்ற அகநிலை அகற்றி தனக்குள்ள இருக்க ஆணவ நிலை அகற்றி நைட்டே சொன்னோம். உங்கள்கிட்ட எத்தனையோ முறைகள் சொல்லியாச்சு. எல்லாம் இங்க எல்லாம் ஸ்பெஷல் தான், எல்லாரும் ஸ்பெஷல் தான், எல்லாம் உயர்ந்தவங்கலாம் இங்க இருக்கிறவங்க. யாரும் யாரோடையும் இறைவன் கூட இந்த இடத்துல உயர்ந்தவர் கிடையாது. எல்லாம் சமமா பார்க்கக்கூடிய இடம். அகத்திய பெருமான் எனக்கு இணையா உட்கார்ந்துருக்காரு. ஒரு சாதாரண மனுஷனோட சிவபெருமான் வந்து உரையாற்றுதாரு. எல்லாரும் தன்னை தாழ்த்தி யுகத்தை உயர்த்தணும், யுகத்தை மாற்றணும்னு அற்புதமான பணிக்கு அரும்பாடு பண்ணத சபை. அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருந்து தராதரம் சித்தர்கள் தராதரம் தெரிஞ்சு அவங்க திருப்படி பணியணும். இங்க வந்து மாற்று மாற்று நிலைகள் அது இது எதுக்கும் மயங்காத சித்தர்கள், ஆட வண்ண அபாரண நிலைகள், வர்றத கார்ல வர்றத நிலைகள், வைக்கின்ற பகிர்வு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பறைசாற்றி நிற்கக்கூடிய சபை, வாழ்ந்து நிற்கக்கூடிய சபை, வாழ்ந்து காட்டுக்கிட்டு இருக்கிற சபை அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் எல்லாம் போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் இழந்துதான் வந்து உட்கார்ந்துருக்கிற சபை அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் முன்னிலைப்படுத்தாது. இறையே முன்னிலை, இறை பணி செய்த அகத்தியரே முன்னிலை, அகத்தியனும் சொன்னபடி கேட்கக்கூடிய சித்த சபை சீடர்களே முன்னிலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாத்துக்கும் அடிபணிவு சரணாகதி மட்டும்தான் முன்னிலை. தன்னை மறக்கலாம் தரணியை பார்க்க முடியும், கண்ணு தெரியும். நான் என்ற மயக்க நிலையில இருக்க கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, பஞ்ச இந்திரியங்கள் அடைச்சு நிற்கும். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத சொல்லி தெரியாதுன்னு சொல்லல, எல்லாமே இறைவன் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லி உங்களோட அறியாமை தெரியாமை புரியாமை நிலைகளை எல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சுட்டு அகத்தியரை உங்களோட சார்பா இருந்து சரணடைஞ்சு நிற்கும். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். உயர்வான தலமாய் உயர் இறையாற்றல்கள் வலம் வரும் தடமாக இத்தலத்தினை உண்மையாய் ஏற்று உயர்வாய் அடிபணிந்து சரணாகதியோடு சித்தனை வலம் வந்து சித்தனுக்கு அருள் தொண்டுகள் புரிந்து தான் எவ்வித மார்க்க நிலையில் வலம் வந்திருந்தாலும் உயர் மார்க்கம் இறை என்பவன் ஒரு மார்க்கமே, அவனை அடைகின்ற மார்க்கம் பல்வேறு நிலைகள் இருந்தாலும் ஆற்றல் ஒன்றே என்கின்ற அற்புதமான கருப்பொருள் தத்துவத்தினை உணர்ந்து சிவசபையை நாடி சிவசபை ஆசானை நாடி உயர் சித்தனாய் உயர் வாழும் குருவாய் அவனை ஏற்று வளம் வருகின்ற சிவசங்கரன் என்னும் நாமம் கொண்ட சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி கொண்டவன் தாளடியில் சிவசபை சரணடையும் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் உரையாட எத்தனிக்கவில்லை, அகத்தியன் உரையாடுவதற்கு எத்தனிக்கவில்லை. நிச்சயமாய் எங்கு நடைபெறும் இத்தகைய நிகழ்வு, எங்கு நிகழும் இது போன்ற நிகழ்வு, ஒரு சிவசபை ஆசான் தன்னை நாடி வந்த சீடன் அழைப்பிற்கிணங்க வந்து நிற்கின்ற சீடன், ஒரு மானிடன் எவ்வித நிலை கொண்ட அகங்கார நிலைதனிலும் உழன்று பிரபஞ்சத்திலிருந்து அவன் அகன்றுவிடக் கூடாது, பிரபஞ்ச மகாசபையிலிருந்து அவன் அகன்றுவிடக் கூடாது என்பதற்காக அகத்தியன் தாழ் பிடித்து வணங்கி அவனுக்காக பரிந்துரை செய்கின்ற ஒரு இறைசபை ஆசான் அமர்ந்த சபை எங்கு இருக்கின்றது? அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உயர்நிலை. களிநிலையில் உழன்று வருகின்ற மாநிலர்களுக்காக அகத்தியன் எவ்வாறு சிவபெருமானுடைய திருவடியை இறுக பற்றி இருக்கின்றேனோ அதுபோல் என் தாளினை இறுக பற்றிய அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் இறைசபை ஆசான் களி நிலைக்குள் இருந்து உழன்று வருகின்ற மாநிலர்களுக்கு களிநிலையில் இருந்து வணங்கி வாழ்த்தி எம்மிடம் பரிந்துரை செய்கின்ற நிலை உயர்வு நிலை என்ற அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்தவாறு என்ன கற்றாய், என்ன பெற்றாய், கற்றது கை கொடுத்ததா,
பெற்றது மட்டுமே கை கொடுக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. பெற வேண்டும், உயர் ஞானத்தை பெற வேண்டும். அனைத்தும் தடைகள், அனைத்தும் துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்று உரைக்கின்றாயே, தீதும் நன்றும் பிறதர வாரா என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அனைத்தும் நம்மால் இயற்றப்பட்டது, நம்மால் இயக்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையே உயர் ஞான நிலை. உயர் ஞான நிலைதனை உள்ளுக்குள் வைத்து வளம் வந்து அகம் அகன்று அகங்காரம் கலன்று சிவமாக வளம் வருகின்ற ஒரு நிலைக்குள் தான் இறை உள்ளுக்குள் இருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் அதட்டவில்லை, சீடர்களை அன்பாக அரவணைத்து, செல்வங்கள் குழந்தைகள் என்று அரவணைத்து வார்த்தெடுத்து அகத்தியத்தை தாரை வார்க்கின்ற அகத்திய சபைதான் இச்சபை என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. சித்தர்கள் கரம் பிடித்திருக்கின்ற ஏடுகளில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்டால் களி கலன்று விடும் பிரபஞ்சத்தில் இருந்து அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசா. ஒருவன் கூட இருக்க மாட்டான். எழுந்திருந்தான் பரந்தாமன், தடுத்தாட்கொண்டான் சிவமகா வாழை சித்தன். அத்தகைய தடுத்தாட்கொண்ட அற்புதமான அவதாரத்தை தடுத்த அவதார சித்தன் முன்பாக அமர்ந்து உரையாடுகையில் சரணாகதி வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரண் நிலை ஒன்றுதான் ஒருவனை உயர்த்தும் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. சரண்நிலை இல்லையெனில் ஆலயங்கள் சென்று வலம் வந்தால் அங்கு உன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றாய், நிறைவேறவில்லை. எவ்வாறு நிறைவேறும்? ஆலயங்கள் அல்ல, எவ்விடத்தில் செல்லாதிருந்து நீ சரணடைந்தால் ஆலய ஆற்றல் எல்லாம் உன் காலடியில் சரணடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற உயர்நிலை பெற்ற இறை சபையில் வந்து அமர்கின்ற பொழுது அற்புதமாய் இங்கு நடந்தேறுகின்ற நிகழ்வில் இருந்து என்ன கற்றுக்கொண்டாய், என்ன பெற்றுக்கொண்டாய், என்ன அறிந்து கொண்டாய் என்று சித்தன் வினவுகின்ற பொழுது என்ன உரைக்கின்றாய்? வியப்படைகின்றேன், வியக்கின்றேன், அற்புதமாக நடக்கின்றது, அபூர்வமாக இருக்கின்றது. நீர் என்ன விஸ்வாமித்திரனா வாழ்த்துவதற்கு சித்தனை வினவுகின்றோம். அகத்தியன் தன்னை இழந்து, தன் இகலோக வாழ்வை இழந்து, தன்னுடைய இகலோக சுகபோகங்களை இழந்து, அனைத்து செல்வங்கள் பெற்ற அற்புதமான வண்டல்வன மாநகரில் அனைத்து செல்வங்களையும் உலகிற்கு பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து அகத்தியன் காட்டிய அற்புதமான வழியில் சிவ சுவடி ஒன்றே இறை என்று சுவடியை இறுக பற்றி அகத்தியன் தாழ் பிடித்து வாழ்ந்து வளர்ந்து வந்து கண்ட பயணம் தவ சிவ பயணம். அது தவ பயணம் அல்ல, அது தவ யுகம் காணாத அற்புத அர்ப்பணிப்பு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். அத்துணையும் இழந்த நிலை. அகத்தியனே இரு கண்களில் இருந்தும் தாரை வார்த்து வருகின்ற அற்புதமான நிலை கொண்ட கண்ணீருக்கு சொந்தக்கார சித்தன் முன்பாக வந்து அமர்கின்ற ஒவ்வொருவனும் சரணாகதி எதுவென்று அறிந்து அவனிடம் சரணடைய வேண்டும். அவ்வாறு சரணடைகின்ற பொழுது இறை உன்னிடம் சரணடையும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். இது இச்சபை ஆசான், இச்சபைக்கு மட்டும் அகத்தியன் உரைக்கவில்லை. எச்சபையிலும் எச்சபை ஆசானாக இருந்த பொழுதும் அவன் உண்மையான சபையாக ஆசானாக வளம் வருவானே ஆயின் அவனை சரணடைகின்ற பொழுது இறை நிச்சயமாய் உன்னிடம் சரணடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகத்தியம் பொதுவானது. 14 லோகங்கள் இருக்கும் அகத்தியம் பொதுவானது. எதற்காக யாம் இங்கு வந்து உரையாடுகின்றோம்? உரைத்தான். இழந்த நிலை, இழக்கின்ற நிலை, சரணநிலை எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு சொந்தம், பிரபஞ்சத்திற்கே தாரை வார்க்கின்றேன் என்று வழங்குகின்ற பொழுது அவன் அறியா நிலையில் அற்புதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சபைக்கு தாரை வார்க்கப்படுகின்றன கூறுகின்றோம் அகத்தியன். அற்புதமாய் அத்துணை செல்வங்களையும் இறை ஞான அத்துணை செல்வங்களையும் பெற்றிருக்கின்ற சபைதனை ஒருவன் சரணடைகின்ற பொழுது நிச்சயமாக இகலோக தடைகள் சூட்சமமாய் நீங்கி நிற்கின்றன என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. உரைப்பது உன் சிந்தையில் படுகின்றதோ? அகத்தியன் வினவுகின்றோம். தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னிடம் எதுவும் இல்லை, அனைத்தும் இறை சரண் என்று சரணடைய வேண்டும். இருக பற்றி பார். இவன் உரைத்தவார் அகத்திய நாமத்தை, சிவமகா வாழை சித்த நாமத்தை, உன் குலதெய்வ நாமத்தை, உன் முன்னோர்களின் நாமத்தை உரைத்து பார். சரணடைந்து பார். உனக்குள் நீ சரணடை, உனக்குள் நீ பணிந்து கொள். உன்னை உனக்கு யார் என்று நீர் அறிந்து கொண்டு வளம் வா. அனைத்து ஆற்றலும் உன்னிடம் வந்து சரணடையும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மற்றொரு முறை சிவசபை நாடி வருகின்ற பொழுது நீர் சிவசபை பற்றிய அற்புதமான நிலை உரைத்த ஒரு இருவர் உம்மோடு வர வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீசாய. சபை பற்றிய நிலை,
இச்சபை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலையை நீர் உரைத்து உன்னோடு இருவரை அழைத்து வருவதற்கு நீர் எத்தனித்தாலே உன் நிலை மாற துவங்கும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகத்தீசாய. நிச்சயமாய் அகத்தியன் உரைப்பது சித்தன் உரைத்தானெனில் உள்ளுக்குளிர்ந்து நூல் பீரிட்டு கிளம்பும் அகத்தியன் யாம் தாழ்த்தி வைத்தோம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகத்தீசாய நமக. இவன் உரையாடுகின்றான் எனில் எங்கிருந்து உரையாடுகின்றான்? இவன் ஆற்றல் இவனுக்குள் புகுத்தப்படுகின்றது. இந்த சூட்சம சித்து வேலை, இறை சித்து சிவசித்து வேலை இங்கு நடைபெறுகின்றது என்பதை அறிந்து கொள்கின்றாயா? நிச்சயமாக இத்தகைய ஆற்றல் பெற்ற சபையில் எவ்வாற்றலுக்கு பஞ்சம்? உன்னை உயர்த்துவதற்கா பஞ்சம் ஆற்றலுக்கு? நிச்சயமாய் உயர்த்தும். நீ உன்னை தாழ்த்துகின்ற பொழுது நிச்சயமாக எகலோகத்தில் உயர்ந்து நின்று சிவசபையோடு வலம் வருவாய் என்ற அகத்தியன் வாழ்த்து. அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் உரைத்து உச்சரித்து அற்புதமாய் வலம் வா. உன்னை அழைத்து வந்த சீடனின் சரணாகதி நிலைக்குள்ளிருந்தும் உமக்கு ஆசி வழங்கி, சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்தும் ஆசி வழங்கி, அகத்தியனின் பிரத்யேக ஆசியையும் உமக்கு வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. என்புற்று வாழ்க.